மாணவர் தமிழ் இலக்கணம். வல்லினம் மிகும் இடங்கள் மற்றும் வல்லினம் மிகா இடங்கள் இவற்றை பற்றி நாம் இப்பகுதியில் சுருக்கமாக பார்க்க உள்ளோம். முதலில் நிலைமொழி என்றால் என்ன, வருமொழி என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். தமிழ் கூட்டல் பாடம், தமிழ் பாடம். இங்கே தமிழ் என்பது நிலைமொழி, பாடம் என்பது வருமொழி. இந்த இரண்டும் இணையும் போது தமிழ் பாடம் என வருகிறது. இந்த தொடரில் இப் என்ற வல்லெழுத்து மிகுந்து வந்திருப்பதை பார்க்கலாம். இதைத்தான் வல்லினம் மிகும் இடங்கள் என்று சொல்கிறார்கள். இதை பற்றி இன்னும் விளக்கமாக பார்ப்போம். இரண்டு சொற்கள் வந்து ஒரு தொடர் அமையும் போது முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்பர், அதை அடுத்து வரும் சொல்லை வருமொழி என்பர். முன்னர் பார்த்தது போல தமிழ் கூட்டல் பாடம், தமிழ் பாடம். இங்கு தமிழ் என்பது முதலில் வந்துள்ளது, அதனால் இதை நிலைமொழி என்று சொல்வார்கள். பாடம் என்பது வருமொழி, இரண்டாவதாக, அதாவது நிலைமொழியை அடுத்து வந்துள்ளது, அதனால் அதை வருமொழி என்று சொல்வார்கள். இரண்டும் சேரும்போது ஒரு தொடர் அமைகிறது. அந்த தொடரில் சில இடங்களில் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும், அதைத்தான் வல்லினம் மிகல் என்பர். இங்கு தமிழ் என்னும் சொல் முதலில் வந்துள்ளதால் அதை நிலைமொழி என்பர். பாடம் என்னும் சொல் நிலைமொழியை தொடர்ந்து வருவதால் அதை வருமொழி என்று சொல்வார்கள். எந்தெந்த வல்லின எழுத்துக்கள் மிகும்? பொதுவாக வல்லெழுத்துக்கள் என்று சொல்லும்போது எந்தெந்த வல்லெழுத்துக்கள் இரண்டு சொற்கள் இணையும் போது மிகுந்து வரும் என்பதை பற்றி பார்ப்போம். கசட தப்பற, அதாவது இக், இச், இட், இத், இப், இர் என்னும் மெய்யெழுத்துக்கள் என்னும் இந்த 6 மெய்யெழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள் என்பர். அவற்றுள் இக், இச், இத், இப் என்னும் 4 மெய்யெழுத்துக்களின் மற்றும் அந்த மெய்யெழுத்துக்களை கொண்ட எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள், அதாவது தான் வரிசை எழுத்துக்கள் என்று சொல்வார்கள். வரிசை எழுத்துக்கள் சொற்களின் முன் வரும், அதாவது அவற்றுள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்னும் 4 எழுத்துக்களும் அதனால் உருவாகும் வரிசை எழுத்துக்களும் சொற்களின் முன் வரும். ஏனென்றால் இட், இர் என்னும் எழுத்துக்கள் சொற்களின் முன் தமிழில் வாரா. எனவே அதனால் உருவாகின்ற, அவற்றால் உருவாகின்ற சொற்கள் எதுவும் இல்லை. அதனால் அந்த சொற்கள், அந்த எழுத்துக்கள் வல்லெழுத்து மிகுந்து வருதல் என்னும் இடங்களில் மிகுந்து வாரா என்பதைத்தான் நாம் இங்கே சொல்ல வேண்டும். நிலைமொழியுடன் முன்னர் சொன்ன 4 எழுத்துக்களுள் ஏதேனும் ஒரு எழுத்தை முதலில் உடைய வருமொழி வந்து சேரும்போது சில இடங்களில் வருமொழியில் உள்ள முதல் எழுத்தின் மெய்யெழுத்து, வருமொழியில் உள்ள முதல் எழுத்தின் மெய்யெழுத்து மிகுந்து வரும், அதையே வல்லினம் மிகல் என்பர். சில இடங்களில் வல்லின எழுத்துக்கள் மிகாமலும் வரும், அதை வல்லினம் மிகா இடங்கள் என்பர். அதாவது வருமொழியினுடைய முதல் எழுத்து என்ன என்று பார்க்கணும். அது வல்லெழுத்தாக இருக்கும் அல்லது வல்லெழுத்து சேர்ந்த உயிர்மெய் எழுத்தாக இருக்கும். அந்த உயிர்மெய் எழுத்தின் வல்லெழுத்து தான், அதாவது மெய்யெழுத்து தான் மிகுந்து வரும். ஏன் வல்லினம் மிகும் இடங்கள் மற்றும் மிகா இடங்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் நாம் வல்லினம் மிகும் இடங்கள் பற்றியும் மிகா இடங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல வந்த கருத்தை குழப்பம் இல்லாமல் சொல்லவும் எழுதவும் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சான்றுகளை பாருங்கள். மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. முதல் தொடர் மண்வெட்டியை கொண்டு வா, அதாவது மண்வெட்டி என்றும் கருவி, அந்த மண்வெட்டியை கொண்டு வா என்னும் பொருளை தருகிறது. ஆனால் இரண்டாவது தொடர் மண்ணை வெட்டி கொண்டு வா என்னும் பொருளை தருகிறது, அதாவது மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும் பொருளை தருகிறது. எனவே பொருள் குழப்பம் வராமல் இருக்க வல்லினம் மிகும் இடங்கள் பற்றியும்
மிகா இடங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்தெந்த இடங்களில் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும் என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். 1. அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டு திரிவுகளின் பின் வல்லினம் மிகும். அ, இ என்னும் சுட்டெழுத்துக்களை அடியாக கொண்டு தோன்றுகின்ற அந்த, இந்த என்ற சுட்டுத்திரிவுகள். இந்த சுட்டுத்திரிவுகளின் பின் வல்லெழுத்து மிகும். பாருங்கள். அந்த கப்பல், அந்த கப்பல். இந்த சங்கு, இந்த சங்கு. அங்கு தாவினான், அங்கு தாவினான். இங்கு பார்க்காதே, இங்கு பார்க்காதே. எனவே அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டெழுத்துக்களை அடியாக கொண்டு தோன்றும் சுட்டு திரிவுகளின் பின் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். 2. எந்த, எங்கு என்னும் வினா திரிவுகளின் பின் வல்லெழுத்துக்கள் மிகும். எ என்னும் வினா எழுத்தை அடியாக கொண்டு பிறக்கின்ற சொற்கள், அதாவது எந்த, எங்கு என்ற வினாத்திரிவுகள். அந்த வினாத்திரிவுகள் வந்தாலும் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். பாருங்கள். எந்த கூட்டல் பொருள், எந்த பொருள். எந்த கூட்டல் பொருள், எந்த பொருள். எங்கு கூட்டல் சென்றால், எங்கு சென்றால். எந்த கூட்டல் பையன், எந்த பையன். எங்கு கூட்டல் பார்த்தா, எங்கு பார்த்தா. இப்படி வருவதை நாம் பார்ப்போம். எனவே எந்த, எங்கு என்னும் வினாத்திரிவுகளின் பின்னும் இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். 3. இரண்டாம் வேற்றுமை தொடரின் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் தொடரை இரண்டாம் வேற்றுமை தொடர் என்பர் அல்லது இரண்டாம் வேற்றுமை விரி என்று கூட சொல்வார்கள். அந்த தொடர் வரும்போது வல்லெழுத்து மிகுந்து வரும். ஐ என்பதுதான் இரண்டாம் வேற்றுமை உருபு. சான்றுகள். தலையை காட்டு. இங்கு ஐ என்பது வந்துள்ளது. தலையை காட்டு. பாடத்தை படி. முயற்சியை கைவிடாதே. புத்தகத்தை கொடுக்காதே. எனவே இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வரும்பொழுது அங்கே இந்த வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வராமல் மறைந்து, அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையாக மறைந்து வந்தால் அந்த இடத்தில் இந்த வல்லெழுத்துக்கள் மிகா. 4. நான்காம் வேற்றுமை தொடரின் பின் வல்லினம் மிகும். கு என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும் தொடரை நான்காம் வேற்றுமை தொடர் என்பர். அதையே நான்காம் வேற்றுமை விரி என்றும் சொல்வார்கள். அந்த தொடர் வரும்போது வல்லினம் மிகும். சான்றுகள். எனக்கு தெரியும். அவனுக்கு பிடிக்கும். ராமனுக்கு கொடுத்தான். வேலைக்கு சென்றான். இங்கு எனக்கு, அதாவது நான் கூட்டல் கு எனக்கு என்று வரும் இல்லையா? எனவே இங்கு வரும்போது வல்லெழுத்துக்கள் மிகுந்து வந்திருப்பதை பார்க்கலாம். இந்த நான்காம் வேற்றுமை உருவு மறைந்து வந்தால், அதாவது நான்காம் வேற்றுமை தொகையாக வரும்போது அங்கு மிகாமல் அங்கு மிகாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5. இகரத்தில் முடியும் வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அதாவது வினையெச்சம் இகரத்தில் முடிந்தால் அங்கு வருகின்ற வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். பாருங்கள். முழுமையான பொருள் தராத வினைச்சொல்லை எச்சம் என்று சொல்வார்கள். அந்த எச்சம் வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதை வினை எச்சம் என்று சொல்வார்கள். அதே எச்சம் இகரத்தை இறுதியில் கொண்டு முடிந்தால் இகரத்தில் முடியும் எச்சம் என்பார்கள். இந்த சான்றுகளை பாருங்கள். எழுதி பார்த்தான். எழுதி, அந்த இகரத்தில் எழுது இ, எழுதி என்று வருகிறது. அதாவது எழுதி என்பது வினையெச்சம். இகரத்தில் அது முடிவதால் அதை இகரத்தில் முடிகின்ற வினையெச்சம் என்று சொல்கிறோம். எழுதி பார்த்தான், அதனால் அங்கு மிகுகிறது. ஓடி கலைத்தான். ஓடி கலைத்தான். ஓடி இகரத்தில் முடிகிறது. பாடி கலித்தாள். பாடி கலித்தாள். பாடி என்று சொல்லும்போது அது இகரத்தில் முடிகின்ற வினையெச்சமாக இருக்கிறது. தூக்கி போட்டான். தூக்கி போட்டான். அங்கும் இகரத்தில் முடிகின்ற
எச்சம் வந்துள்ளது. இவ்வாறு இகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வரும்போது வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். அடுத்ததாக 6. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும். அதாவது உகரத்தில் முடியும் வினையெச்சமாக இருக்கும், அந்த வினையெச்சம் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அங்கு மிகும். சொல்லின் இறுதியில் உகரத்தில் முடியும் எச்சங்களை உகரத்தில் முடியும் எச்சங்கள் என்பர். அந்த எச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும். அதாவது குற்றியலுகரமாக வரும் எழுத்தின் முன் உள்ள எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தால் அதை வன்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்வார்கள். சான்றுகளை பாருங்கள். பெற்று கொண்டேன். பெற்று உகரத்தில் முடிகின்ற வினையெச்சம். இற்று என்று வருவதனால் அது வன்தொடர் குற்றியலுகரமாக வருகிறது. இப்படி வன்தொடர் குற்றியலுகரமாக வருவதால் தான் இங்கே அந்த வல்லெழுத்து மிகுந்து வருகிறது. பெற்று கொண்டேன். படித்து பார்த்தான். படித்து பார்த்தான். படித்து இத்து என்று வருகிறது, அதுவும் வன்தொடர் குற்றியலுகரம். சுவைத்து தின்றான். சுவைத்து தின்றான். இத்து வருகிறது, அதுவும் வன்தொடர் குற்றியலுகரம். இப்படி வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்கின்ற உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் இப்படி வரும்போது அங்கு வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். 7. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஈறுகட்டு இருக்கும், எதிர்மறை பொருளை தரும், அதுதான் பெயரெச்சமாகவும் இருக்கும். இப்படி இருக்கும்போது அங்கு வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். பெயரை கொண்டு முடியும் எச்சத்தை பெயரெச்சம் என்பர். அந்த எச்சத்தின் இறுதி எழுத்தான தகரம் கெட்டு வரும் பெயரெச்சத்தை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பர். அந்த பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும், மற்ற பெயரெச்சங்களில் வல்லினம் மிகாது. இந்த சான்றுகளை பாருங்கள். செல்லாத காசு. செல்லாத காசு என்பது பெயரெச்சம், எதிர்மறை பொருளை தருகின்ற பெயரெச்சம். அந்த செல்லாத காசு என்பது செல்லா காசு என வரும்போது அங்கே மிகும். செல்லா காசு. இதைத்தான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தகரம் கெட்டு வந்ததால் அங்கே அந்த தகரம் என்ற இறுதியில் உள்ள தகரம் கெட்டு வந்தால் அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இறுதியில் உள்ள தகர எழுத்து கெட்டு வந்ததால் அதை ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்கிறோம். ஈறு என்றால் இறுதி என்று பொருள். அடுத்ததாக எழுதாத பாட்டு என்றது எழுதா பாட்டு என வரும்போது மிகும். ஓடாத பேருந்து என்பது ஓடா பேருந்து என வரும்போது மிகும். உலவாத தென்றல் என்பது உலவா தென்றல் என வரும்போது மிகும். இவ்வாறு ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சங்கள் வரும்போது அந்த இடங்களில் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும். 8. உருவகத்தில் வல்லினம் மிகும். உருவகம், உவமை, உருவகம் என்று சொல்வார்கள் இல்லையா, அங்கு உருவகம் வரும்போது வல்லினம் மிகும். பாருங்கள். ஓமையாக வரும் பொருளுக்கும் ஓமைக்கப்படும் பொருளுக்கும் உள்ள வேறுபாட்டை நீக்கி ஒன்றென கருதும்படி கூறுவதை உருவகம் என்பர். ஓமை இருக்கும், ஓமைக்கப்படும் பொருளும் இருக்கும், இரண்டும் ஒன்று என்று சொல்வது போல இந்த உருவகங்கள் இருக்கும். அதில் ஆன, ஆகிய, எண்ணும். எண்ணும் என்பது கூட மறைந்து வரும். அப்படி வரும் சில உருவகங்களில் வல்லினம் மிகும். பாருங்கள். தமிழ் தாய். தமிழாகிய தாய். அங்கே ஆகிய என்ற உருவு இருக்கு இல்லையா, அதனால்தான் அதை உருவகம் என்று சொல்கிறோம். அந்த உருவு மறைந்து வருகிறது. தமிழ் தாய் என வருகும். அதான் உருவகத்தின் வல்லினம் மிகு இருக்கிறது என்போம். தமிழாகிய தாய் என்பது தான் தமிழ் தாய் என்று வருகிறது. வாய்ப்பவளம். வாயாகிய பவளம் என்பது தான் வாய்ப்பவளம் என்று வருகிறது. இங்கு மிகும். அடித்தளிர். அடியாகிய தளிர். அடியாகிய தளிர். எனவே அடியும் அதுதான், தளிரும் அதுதான் என்பதுதான் இங்கே இந்த உருவகத்தின் பொருள். இப்படி வரும்போது அடித்தளிர் என வரும்போது மிகும். மாதர் கொடி. மாதராகிய கொடி அல்லது மாதர் என்னும் கொடி என்றும் பொருள் கொள்ளலாம். மாதராகிய கொடி, மாதர் என்னும் கொடி, மாதர் கொடி. இப்படி வரும்போது உருவகத்தில் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வருவதை பார்க்கலாம். 9. 8, 10 என்னும் எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். 8, 10 என்று சொல்லக்கூடிய எண்ணு பெயர்கள், அந்த எண்ணு பெயர்களில் மட்டும் மிகும்.
மற்ற எண்ணு பெயர்கள் எத்தகைய எண்ணு பெயர்களாக இருக்கும் என்றால், பொதுவாக மெய்யெழுத்தை தொடர்ந்து வருகின்ற மென்தொடர் குற்றியலுகரங்களாக இருக்கும். இந்த 8, 10 என்பது மட்டும் வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்கிறது. அதனால்தான் இதை வன்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்லும்போது அங்கு மிகும். 8, 10 என்று சொன்னாலும் எண்ணை குறிக்கின்ற சொற்களாக இருப்பதனால் இது எண்ணு பெயர்கள் என்று சொல்கிறோம். 8, 10 என்னும் எண்ணு பெயர்களை தவிர மற்ற எண்ணு பெயர்களில் மிகாது. 8 புத்தகம், 10 காசு, 8 தொகை, 10 பாட்டு. எனவே 8, 10 என்று எண்ணு பெயர்கள் வந்தால் மட்டும்தான் மிகும். மற்ற எண்ணு பெயர்கள் வந்தால் மிகாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். 10 அப்படி, இப்படி, எப்படி என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். சான்றுகளை பாருங்கள். அப்படி செய், அப்படி செய். இப்படி காட்டு, எப்படி தெரியும், அப்படி போ, இப்படி செய் என்று சொல்லும்போது மிகுவதை பார்க்கலாம். அப்படி, இப்படி, எப்படி என்று சொற்கள் வரும்போது மிகும். 11 திசை பெயர்கள். திசைகளை குறிப்பிடும் பெயர்கள் திசை பெயர்கள் என்று சொல்கிறோம். அந்த பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இந்த சான்றுகளை பாருங்கள். வடக்கு தெரு, வடக்கு தெரு. கிழக்கு கடல், கிழக்கில் உள்ள கடல் என்று பொருள் அதற்கு. வடக்கு தெரு என்றால் வடக்கில் உள்ள தெரு. வடக்கு தெரு, கிழக்கு கடல், மேற்கு சுவர், தெற்கு பக்கம், தெற்கு பக்கம். இப்படி திசைகளை குறிப்பிடுகின்ற திசை பெயர்கள் வரும்போது மிகும். 12 மகர ஈற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். மகர ஈற்று சொல், மகரத்தில் முடிகின்ற சொற்கள். அப்படி வரும்போது சில இடங்களில் மிகும். பாருங்கள். மகரத்தில் முடியும் சொற்களின் பின் வல்லெழுத்து வந்தால் அந்த மகரம் கெட்டு அங்கு வல்லினம் மிகும். அதாவது மகரத்தில் முடியும் சொல்லோடு ஏதேனும் ஒரு வல்லெழுத்து முதலில் உடைய சொல் வந்து சேரும்போது அங்கே மிகும். மரம் கூட்டல் சட்டம், மரச்சட்டம். இங்கு மரச்சட்டம் என்று வரும்போது இங்கு மகரம் கெட்டது. அந்த மகரத்துக்கு பதிலாக சகரம் இரட்டித்து வந்தது. மரச்சட்டம். வட்டம் கூட்டல் பாறை, வட்டப்பாறை. இப்பு மிகுந்து வந்துள்ளது. மட்டம் கூட்டல் குதிரை, மட்டக்குதிரை. இம் கெட்டது, இக்கு வந்தது. சட்டம் கூட்டல் புத்தகம், சட்ட புத்தகம். இம் கெட்டது, இப் மிகுந்து வந்துள்ளது. இவ்வாறு மகரம் கெட்டு அந்த மகரத்திற்கு பதிலாக வறுமொழி எழுத்தின் வல்லெழுத்து மிகுந்து வருவதை பார்க்கலாம். இதுவரை வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி விளக்கமாக பார்த்தோம். இனி வல்லினம் மிகா இடங்களை பற்றி பார்ப்போம். நிலைமொழியுடன் வல்லின எழுத்தை முதலில் உடைய சொல் வரும்போது சில இடங்களில் வறுமொழியின் வல்லெழுத்து மிகாமலும் வரும். அதையே வல்லினம் மிகா இடங்கள் என்பர். 1 எழுவாய் சொற்களுக்கு பிறகு வல்லினம் மிகாது. பெயர் சொற்கள் எழுவாயாக வந்தால் அதை எழுவாய் தொடர் என்று நாம் சொல்கிறோம். அப்படி வரும்போது மிகாது. ஒரு செயலை யார் செய்தார், எது செய்தது என்னும் சொல்லுக்கு விடையாக வருவது எழுவாய். ஒரு தொடர் எழுவதற்கு, எழுவதற்கு அல்லது தோன்றுவதற்கு வாயிலாக அந்த சொல் இருப்பதால் அதை எழுவாய் என்பர். சான்றுகளை பாருங்கள். தம்பி படித்தான், யானை பிளிரியது, கனிமொழி படித்தால், கொக்கு பறக்கிறது. இங்கே தம்பி, யானை, கனிமொழி, கொக்கு என்பன எழுவாய். அதனால் இங்கு மிகவில்லை. கொக்கு என்பது இக்கு என வந்துள்ளது. வன்தொடர் குற்றியலுகரம்தான். இருந்தாலும் கொக்கு என்ற பெயர் சொல் இங்கு எழுவாயாக வந்துள்ளதால் இங்கு மிகாது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கொக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தாலும் கூட அது பெயர் எழுவாயாக வந்துள்ளது. அதனால் இங்கு மிகவில்லை. 2 அது, இது, எது என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அது, இது என்பது சுற்று பெயர்கள். எது என்பது வினா பெயர்.
என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. பாருங்கள், அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது, அது கரடி, இது சிறியது, எது போனது என்று வரும்போது மிகுவது இல்லை. 3. பெயரெச்சத்திலும் எதிர்மறை பெயரெச்சத்திலும் வல்லினம் மிகாது. முன்னரே நாம் பார்த்தோம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஆனால் பொதுவாக வருகின்ற பெயரெச்சத்திலும் எதிர்மறை பொருளை தருகின்ற பெயரெச்சத்திலும் வல்லினம் மிகாது. பெயரை கொண்டு முடியும் ஒரு எச்ச வினையை அல்லது முழுமை பெறாத வினை சொல்லை பெயரெச்சம் என்பர். எதிர்மறை பொருளை தரும் பெயரெச்சத்தை எதிர்மறை பெயரெச்சம் என்பர். இவ்விரு பெயரெச்சங்களில் வல்லினம் மிகாமல் வரும். சான்றுகள்: எழுதிய பாடல், இது பெயரெச்சம். எழுதிய. எழுதாத பாடல், எதிர்மறை பொருளில் வரும் பெயரெச்சம். பாடிய பாட்டு, பெயரெச்சம். பாடாத பாட்டு, எதிர்மறை பெயரெச்சம். இப்படி எதிர்மறை பெயரெச்சமாக இருந்தாலும் மிகாது. ஆனால் ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம் வரும்போது மட்டும் மிகும். அடுத்து 4. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் தொடரை இரண்டாம் வேற்றுமை தொகை என்பர். அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகும் என்பதை முன்னரே நாம் பார்த்தோம். சான்றுகளை பாருங்கள். இலை பறித்தேன். இலையை பறித்தேன் என்றால் மிகுந்து வரும். ஆனால் அந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ இங்கு மறைந்து வருவதனால் இலை பறித்தேன் என வருகிறது. இலை பறித்தேன், அங்கு மிகவில்லை. முறுக்கு தின்றான். முறுக்கை தின்றான் என்று வரும்போது மிகும். அப்படி இல்லாமல் அங்கு மறைந்து வருவதனால் முறுக்கு தின்றான். வீட்டை கட்டினான் என்றால் மிகும். வீடு கட்டினான் என்றால் மிகாது. குரலை கற்றான் என்றால் மிகும். குரல் கற்றான் என்று வரும்போது மிக. எனவே இலை பறித்தேன், முறுக்கு தின்றேன், வீடு கட்டினான், குரல் கற்றான் என்று சொல்லும்போது வரவில்லை என்பதை நாம் கவனிக்க. எனவே அந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்பது வெளிப்படையாக வந்தால்தான் மிகும். அதுவே மறைந்து வந்தால் மிகாது வேண்டும். 5. சில வினையெச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. சில வினையெச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையெச்சங்களின் முன் வரும் எழுத்து மெல்லின எழுத்தாகவோ இடையின எழுத்தாகவோ இருந்தால் அவற்றை முறையே மென்தொடர் குற்றியலுகரம் என்றும் இடைத்தொடர் குற்றியலுகரம் என்றும் சொல்வர். அத்தகைய இடங்களில் வல்லினம் மிகாது. அதுவே வல்லெழுத்தாக இருந்தால் மிகும். சான்றுகளை பாருங்கள். தின்று தீர்த்தான். தின்று என்பது வினையெச்சம், உகரத்தில் முடிகிறது. ஆனால் அந்த உகரத்துக்கு முன்பு உள்ள எழுத்து இன் என்ற மெல்லின எழுத்து. அதனால்தான் அதை மென்தொடர் குற்றியலுகரம் என்று. இந்த மென்தொடர் குற்றியலுகரம் வரும்போது மிகவில்லை. அதே போல செய்து பார்த்தான். செய்து உகரத்தில் முடிகிறது. இருந்தாலும் அதற்கு முன் வருகின்ற எகரம் இடையின எகரம். அங்கு அது இடைத்தொடர் குற்றியலுகரம். அங்கு மிகவில்லை. குனிந்து சென்றான். இந்து, இதுவும் இடைத்தொடர் குற்றியலுகரம். அதனால் இங்கு. எனவே வினையெச்சமாக இருக்கும் உகரத்தில் முடிகின்ற வினையெச்சங்களாக இருந்தாலும் வன்தொடர் குற்றியலுகரம் அல்லாத இடைத்தொடர் குற்றியலுகரம் அல்லது மென்தொடர் குற்றியலுகரமாக இருக்கும்போது மிகாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 6. படி 6 என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களை தவிர மற்ற சொற்களின் இறுதியில் படி என்னும் சொல் வந்தால் வல்லினம் மிகாது. அவ்வாறு சொற்களின் இறுதியில் 6 என்னும் சொல் வந்தால் வல்லினம் மிகாது. பாருங்கள். தரும்படி கேட்டான். எழுதும்படி சொன்னான். தருமாறு கேட்டான். எழுதுமாறு சொன்னான். தரும்படி படி என்பது அங்கு வந்துள்ளது. அங்கு மிகவில்லை. எழுதும்படி அங்கும் மிகவில்லை. தருமாறு 6 என்பது வந்துள்ளது. மிகவில்லை. எழுதுமாறு மிகவில்லை. இப்படி படி 6 என்னும் சொற்கள் வரும்போது மிகாமல் வரும். 7. வினைத்தொகையில் வல்லினம் மிகா. வினைத்தொகை
அதாவது 3 காலங்களும் மறைந்து வருகின்ற வினைத்தொகை. 3 காலங்கள் மறைந்து வரும் தொடரை வினைத்தொகை என்பர். இத்தொகையின் முன் வினையடியும் இறுதியில் பெயர் சொல்லும் அமைந்திருக்கும். இந்த தொகை சொல்லில் முதலில் வினை சொல்லின் அடிச்சொல் இருக்கும், அதை அடுத்து பெயர் சொல் இருக்கும். இதை காலம் கறந்த பெயரெச்சம் என்றும் சொல்லுவர். கறந்த என்ற சொல்லிற்கு மறைந்த என்று பொருள். அதாவது காலம் இங்கு மறைந்து வருவதால் அதை காலம் கறந்த பெயரெச்சம் என்று சொல்கிறோம். அது ஒரு பெயரெச்சம் போலவும் இருக்கும். பாருங்கள் சான்றுகள். எழுது பொருள், அதாவது எழுதுகின்ற பொருள், எழுதிய பொருள், எழுதும் பொருள் என்னும் 3 காலங்களும் இங்கே மறைந்து வருகிறது. அதனால்தான் இதை காலம் கறந்த பெயரெச்சம் என்று சொல்கிறோம். இப்படி வினைத்தொகைகள் வரும்போது மிகாது. எழுது பொருள், சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு என பொருள்படும். ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் இங்கும் மிகவில்லை. வெடி குண்டு, வெடித்த குண்டு, வெடிக்கின்ற குண்டு, வெடிக்கும் குண்டு. இப்படி வினைத்தொகை வரும்போது அங்கு வல்லெழுத்துக்கள் மிகாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 8. உம்மைத் தொகையில் வல்லினம் மிகாது. என்னும் சொல் மறைந்து வரும் உம்மைத் தொகையில் வல்லினம் மிகாது. பாருங்கள், 2-3 சொற்களுக்கிடையே என்னும் இடைநிலை மறைந்து வரும் தொடரை உம்மைத் தொகை என்பர். பாருங்கள், தாய் தந்தையர், இங்கு தாயும் தந்தையும் என்பதுதான் தாய் தந்தையர் என வருகிறது. இங்கு வருகின்ற உகரம் மறைந்து வருகிறது. என்பது மறைந்து வருகிறது. இங்கு வருகின்ற என்னும் இடைச்சொல் மறைந்து வருகிறது. அதனால் இங்கு இதை உம்மைத் தொகை என்று சொல்கிறோம். வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும், கெட்டு மறைந்து வருகிறது. மாபலா வாழை, மாவும் பலாவும் வாழையும் என்பதுதான் மாபலா வாழை என்று வருகிறது. அண்ணன் தம்பியர், அண்ணனும் தம்பியும் என்பதுதான் அண்ணன் தம்பியர் என வருகிறது. இப்படி என்னும் இடைச்சொல் கெட்டு வந்தால் அந்த இடத்திலும் வல்லெழுத்துக்கள் மிகா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் வல்லினம் மிகும் இடங்கள் மற்றும் மிக இடங்கள் பற்றி விளக்கமாக பார்த்தோம். மிக்க நன்றி.